ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் ஜெய்சானாக்ஸ் குரங்கானென்சிஸ் எனப்படும் புதிய நீர்வாழ் பூச்சி இனத்தை கண்டுபிடித்தனர். இது ஒரு வகை நீர் பென்னி வண்டு. இது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையின் போடி மலைகளின் வேகமாக பாயும் குரங்கணி ஓடையில் காணப்பட்டது. இது தமிழ்நாட்டில் ஜெய்சானாக்ஸ் இனத்தின் முதல் பதிவு. இந்த இனம் முன்னர் மற்ற ஆசிய நாடுகளில் காணப்படும் 3 இனங்களிலிருந்து மட்டுமே அறியப்பட்டது. 2024 ஆம் ஆண்டிற்கான 6வது தேசிய நீர் விருதுகளில் சிறந்த மாநிலம் பிரிவில் மகாராஷ்டிரா முதல் இடத்தை பிடித்தது. இந்த விருதுகளை ஜல் சக்தி அமைச்சர் CR பாட்டீல் அறிவித்தார். குஜராத் மற்றும் ஹரியானா முறையே 2வது மற்றும் 3வது இடத்தை பிடித்தன. இந்த ஆண்டு சிறந்த மாவட்டம், சிறந்த கிராம பஞ்சாயத்து, சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு மற்றும் சிறந்த நிறுவனம் உள்ளிட்ட 10 பிரிவுகளில் 46 வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். விழிப்புணர்வு மற்றும் சிறந்த நீர் பயன்பாட்டு நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்காக நீர்வளம், நதி மேம்பாடு மற்றும் கங்கை புத்துணர்ச்சித்துறை DOWR-RDNGR 2018 இல் முதல் தேசிய நீர் விருதுகளை அறிமுகப்படுத்தியது. இலங்கையின் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பாரத் இலங்கை சமஸ்கிருத மகோத்சவம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இலங்கையின் கல்வி மற்றும் உயர்கல்வி துணை அமைச்சர் டாக்டர் மதுரா செனவிரத்னா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த விழா சமஸ்கிருதத்தை ஞானம், நல்லிணக்கம் மற்றும் அறிவின் காலத்தால் அழியாத மொழியாக கொண்டாடுகிறது. இது சுவாமி விவேகானந்தர் கலாச்சார மையம், இலங்கையின் கல்வி அமைச்சகம், மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் மற்றும் இந்தியா இலங்கை அறக்கட்டளை ஆகியவற்றால் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் மற்றும் மிகப்பெரிய வெனடியம் ரெடாக்ஸ் ஃப்ளோ பேட்டரி VRFB அமைப்பை மின்சாரம் மற்றும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சர் ஸ்ரீ மனோகர் லால் திறந்து வைத்தார். கிரேட்டர் நொய்டாவில் உள்ள NTPC இன் நெட்ரா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தில் VRFB 3 மெகாவாட் மணிநேர MWHA திறன் கொண்டது. இந்த மைல்கல் இந்தியாவின் நீண்ட கால எரிசக்தி சேமிப்பு LDES தீர்வுகளை மேம்படுத்துகிறது மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒருங்கிணைப்பு மற்றும் தேசிய கட்ட மீள்தன்மையை வலுப்படுத்துகிறது. வெனடியம் ரெடாக்ஸ் ஃப்ளோ பேட்டரி VRFB என்பது லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கு மாற்றாக வழங்கும் ஒரு நவீன தொழில்நுட்பமாகும். இது பேட்டரி அமைப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கூறுகளின் தொகுப்பை விரிவுபடுத்துகிறது. திருத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்திய முதல் மாநிலமாக பஞ்சாப் மாறியுள்ளது. இது நாட்டின் எந்த இடத்திலிருந்தும் எல்லை மாநிலத்தை நேரடியாக கண்காணிக்க உதவுகிறது. நவம்பர் 2025 இறுதிக்குள் பஞ்சாபில் உள்ள ஒவ்வொரு கிராமமும் இந்த திட்டத்தின் கீழ் வரும். பாரத் நெட் திட்டம் அனைத்து கிராம பஞ்சாயத்துகள், வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு பிராட்பேண்ட் இணைப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் கிராமப்புறங்களில் மின் சுகாதாரம் மற்றும் மின் ஆளுமை சேவைகளையும் ஆதரிக்கிறது.